இது வந்து ஒரு தளத்தை அவர் பேசிட்டு போன உடனே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்துருச்சு. அவர் 39 சொன்னாரு, சி ஓட்டர் 37 சொல்லியிருக்கு. கூட குறைய ஒரு 5% வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? மக்கள் ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? இல்ல நீங்களே ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? ஒரு 5% கூடுச்சுன்னா அவர் அன்னைக்கே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 37% வச்சிருந்தாங்கப்பா, இப்ப 5% கூடி இருக்கும்பா. எடப்பாடியை நம்பி, அண்ணாமலையை நம்பி, மோடியை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க. நம்புவீங்களா இல்லையா? அப்ப நம்ப வச்சாதானே உங்களுக்கு வந்து மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ண முடியும், இவிஎம் மேனிபுலேட் பண்ண முடியும். இவங்க எந்தெந்த தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியும். அதனால அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா வந்து அமித்ஷா வந்து எப்படி ஜெகனை ஜெயிக்க வச்சாரோ அது மாதிரி எடப்பாடியை ஜெயிக்க வச்சாலும் வைப்பாரு. ஜெயிக்க வச்சு ஜெகனை எப்படி கவுத்தாரோ அதே மாதிரி எடப்பாடியும் கவுப்பாரு. எப்படி சிண்டையை ஜெயிக்க வச்சாரோ அதே மாதிரி ஜெயிக்க வைப்பாரு. அதே மாதிரி சிண்டையை கவுத்து பட்னாவிஸை கொண்டாந்த மாதிரி எடப்பாடியை கவுத்து அண்ணாமலையை கொண்டு வருவாரு. எப்படி வந்து கேஜ்ரிவாலை கவுத்து ஒரு லேடியை கொண்டாந்தாரோ அதே மாதிரி அதையும் செய்வாரு. எனவே அவர்கிட்ட அனைத்து ஆயுதங்களும் இருக்கிறது. அனைத்து இவிஎம் உங்ககிட்ட இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் உங்ககிட்ட இருக்கு. இந்த எலெக்ஷன் கமிஷனை தூக்கி எறியாத வரை, இந்த 2024 தேர்தல் செல்லாது என்று அறிவிக்காத வரை இவர்கள் செய்த ஓட்டு திருட்டை நிரூபித்து விட்டார் ராகுல் காந்தி. இதை செய்த எலெக்ஷன் கமிஷனை ரத்து செய்து, எலெக்ஷனை ரத்து செய்து, எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணி அவர்கள் மேல குற்ற விசாரணை தொடரப்பட்டு புது தேர்தல் நடந்தாலுடைய, அதுவும் விவிபேட்ல 100% விவிபேட் லேசர் பிரிண்ட் அவுட் கொண்டாந்து அந்த விவிபேட்டை ஸ்லிப் எடுத்துட்டு போய் பேலட் பாக்ஸ்ல போட்டு அதை எண்ணினா மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் வெற்றி பெறும். இல்லை என்று சொன்னால் அமித்ஷாவுடைய ஜனநாயகம் மட்டும்தான் வெற்றி பெறும். அமித்ஷாவுடைய கணக்கு மட்டும்தான் வெற்றி பெறும். அமித்ஷா நினைத்தது போல இங்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும். அதில் என்டிஏ பிஜேபியுடைய பொம்மை முதலமைச்சராக எடப்பாடி இருப்பார்.